அம்மா தாயே, நல்லபடியா போயிட்டு வாங்க. அம்மன் உத்தரவு கொடுத்துட்டா, கிளம்பலாம். நீதான் பூசாரி சொன்ன பொண்ணாமா? ஆமாங்கய்யா. நான் உனக்கு எந்த விதத்துல உதவி பண்ணோம்? நான் வந்த அன்னைக்கே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஊர்ல இல்ல. நீங்க வந்தப்போ பரிவட்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால எனக்கு தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ கர்ணாங்கிறது ஓம் புருஷனாமா? ஆமாங்கய்யா. அவன்தான் கருப்பன் காட்டுக்குள்ள பொறுவி எடுக்க போயிருக்கான். என்னங்கய்யா முகமே மாறுது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. உன் புருஷனுக்கு நேரம் சரியில்லை. என்னங்கய்யா சொல்றீங்க? இதெல்லாம் உனக்கு சாமி சூசகமா காட்டி கொடுத்துருக்குமே. ஆமாங்கய்யா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது என்னன்னா, இந்த கனவு உனக்கு சும்மா வரல. உன் புருஷனுக்கு நடக்க போறத உனக்கு சூசகமா எடுத்து காட்டியிருக்கு. இந்த ஆபத்துல இருந்து அவர் காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க ஐயா. உன்னை அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி உனக்கு அழைப்பு வரும். அந்த கோவிலுக்கு நீ போ. அங்க உன் புருஷனை காப்பாத்த உனக்கு விடை கிடைக்கும். ஐயா, சித்தர் சொன்ன நாள்ல இருந்து என் மனசே சரியில்லை. என்னங்கய்யா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உன் கனவுல வந்ததும் சித்தர் சொன்னதும் நிஜந்தாம்மா. உன் புருஷனுக்கு உயிர் ஆபத்து இருக்குமா? அது உறுதியான விஷயம். ஐயா, இந்த ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்த ஏதாவது வழி சொல்லுங்களேன். அதுக்கு பிரசன்னம் பார்த்ததாமா சொல்லணும். இப்பவே பிரசங்கம் பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, அம்மன் சப்பரத்துல இருக்கு. சாமிக்கு பூஜை முடிஞ்சு பரிவட்டை கட்டினதுக்கு அப்புறம்தான் உனக்கு பிரசன்னம் பார்க்க சோழி போட முடியும். அது வரைக்கும் நீ காத்து இருக்கிறத தவிர வேற வழி இல்லம்மா. ஐயா, மலைக்கருப்பன் காடு ஆபத்தான காடுன்னு சொன்னீங்க. அந்த காட்டுக்குள்ள கருணாவுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தா என்ன பண்றதுங்கய்யா? அந்த அம்மனை மனசுல நினைச்சு கண்டிக்கும். ஒருவேளை காட்டுக்குள்ள உன் புருஷனுக்கு ஆபத்து வந்தா அத சூசகமா உன்கிட்ட சொல்லிடுவான். அது அவனை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். இப்போதைக்கு இது ஒண்ணுதாம்மா வழி. மத்ததெல்லாம் பிரசன்னம் பார்த்து சொல்றேன். சரிங்கய்யா. அவன் வந்துட்டானா ஐயா? இல்லப்பா, நீதான் முதல்ல வந்திருக்க. அங்க பாரு, 2 புறவி இங்கதான் இருக்கு. சீக்கிரமா பூஜை பண்ணி புறவையை எடுத்து கொடுங்க ஐயா. சாமி சப்பரம் சன்னதிக்கு வரதுக்குள்ள நான் கொண்டு போய் சேர்த்தாகணும். கருப்பா, இந்த பையனுக்கு துணை இருந்து காட்டை கடந்து விடு கருப்பா. கருப்பன் புறவிய கையில வாங்கிட்டேன். இனிமே இந்த கருப்பனோட எல்லையை தாண்டுற வரைக்கும் கருப்பன் துணை வேணும்னு நல்லா வேண்டிக்கோ. கோவில்ல சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குங்க ஐயா. இந்த புறவிக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது. ஒரு கீரல் கூட விழாம கோயிலுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்ல, புறவி எங்கேயும் கீழே வைக்க கூடாது. சரிங்க ஐயா. எப்படியாவது அந்த புறவையை கொண்டு போய் கோவில சேர்த்துடுறேன். இந்த வருஷம் பரிவட்டம் எங்க அண்ணனுக்கு தான். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க ஐயா.
நல்லபடியா போயிட்டு வா. இந்த தடவை திருவிழாவுக்கு இவன் கையால தான் புறவி சேரணும்னு கருப்பை முடிவு பண்ணிட்டான் போல. அப்ப இன்னொரு அலையா அவன் இதுவரை வரவே இல்லையப்பா. என்னங்கடா அவன் உங்களை அனுப்பி வச்சிருக்கானா? காசை வாங்கிட்டு அடிக்க வந்திருக்கீங்களா? சிலம்பத்தில் வாங்கினது பத்தலையாமா அவனுக்கு? பெரிய இவன் மாதிரி என்கிட்ட பேசினா இப்ப இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்கான். திறமையால ஜெயிக்க வக்கலன்னா தலையில முக்காட போட்டுக்கிட்டு ஊரை விட்டு போக சொல்லுங்கடா. ஏய் இப்ப வாங்கடா. இடது கண் திடீர்னு துடிக்குதுன்னா பணிக்கர் சொன்ன மாதிரி நிச்சயம் இது அம்மன் சூசகமா சொல்ற விஷயம்தான். நிச்சயமா கருணாவுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு. ஏய் என்ன பாரா, காட்டு போத கோயில சிக்கிட்டான்டா. இங்கே கடந்து சாவட்டும். வாங்கடா போலாம். வாங்கடா. இவரு செஞ்ச வேலைதான். ஆஸ்கர் இருக்க அவனுக்கு இடம் ஏதாவது இருந்தா அதை பிடிச்சிட்டு வெளியே வந்துடலாம்.